ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் 1 கிலோ மட்டன் வச்சு 1.5 கிலோ அரிசி போட்டு எப்படி பிரியாணி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோவில் போய் எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சிடலாம். 200 ml ஆயில் ஊற்றிருக்கேன். ஸ்பைசஸ் ஓவர் கிராம் போட்டு, ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா போடும்போது அதில் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி போடுவோம். அதனால் இப்போதைக்கு 1 கிராம் போட்டால் போதும். ஆனியன் வந்து 400 கிராம் போட்டிருக்கேன். நீங்கள் 400லேருந்து 500 கிராம் அளவுக்கு போடலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். அந்த அளவுக்கு வதக்கினா தான் நம்மளுக்கு பிரியாணி கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா ஸ்லோ குக் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி வெங்காயம் வதங்கும் போது சேர்க்கும் போது தான் அதோடைய ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கும், பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் நான் 100 கிராம் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட போகிறேன். அதாவது ரெண்டுமே சம அளவு. இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் எடுத்து சேர்த்து அரைச்சி அதோட விழுதை நம்ம போட்டிருக்கோம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ 400 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காண்டி நம்ம இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். மூடி போட்டு வதக்கும் போது சீக்கிரமே மசிஞ்சிடும் நல்லா வெங்காயம் தக்காளிலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கிலோ மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கி விடுங்க. மூடி போட்டு இருக்கும்போது அதில் உள்ள தண்ணிலாம், எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணிலாம் வரும். அதிலே நல்லா வதங்கிடும் நல்லா மட்டன். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். இதில் நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 5 கிராம் எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சு சேர்த்துருக்கோம். இது போடும்போது உங்களுக்கு பிரியாணியோட வாசமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு எந்த மசாலாவும் போட தேவையில்லை. இப்போ மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா மட்டனோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 100 ml அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா மட்டன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தயிர் சேர்க்கும் போது மட்டன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்புக்காண்டி. உங்களுக்கு தக்காளியோட புளிப்பே போதுமானதாக இருந்தால் லெமன் ஜூஸ் தேவை கிடையாது. நான் 1 லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் பிரியாணிக்கும் சேர்த்தே தான் போடுறேன், அதாவது அரிசிக்கும் சேர்த்தே தான் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். 1க்கு 2 பங்கு ஊற்றணும். எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் 2 பங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதில் அரை பங்களவு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குவோம். ஏன்னா நம்ம மட்டன் வந்து நம்ம இதிலே தான் வேக வைக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை பங்கு மட்டும் ஊற்றிக்கலாம். அதில் நீங்கள் அதுவே மட்டனை வேக வச்சு போட்டிங்கன்னா இந்த அரை பங்கு வந்து தேவையில்லை. 1க்கு 2 பங்கே போதுமானதாக இருக்கும்.
தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. மட்டன் வெந்திருக்கணும். மட்டன் எனக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். 1.5 கிலோ அளவு அரிசி. அரிசியை வந்து நாங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போதே ஊற போட்டுருங்க. 20 நிமிஷம் கூட ஊறினா போதும் தான். இன்றைக்கி நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்க்குறேன். எல்லா அரிசியும் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ தண்ணி ஓரளவு நல்லா வத்திருச்சு. அரிசி பாதி அளவு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. நீங்கள் அரிசி போடுறதுக்கு முன்னாடி நல்லா மட்டன் வெந்திருக்கணும். 90% வெந்திருக்கணும். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. அதை நம்ம தம் போடும்போது சரியாயிரும். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டு தம் போட்டுடலாம். இன்றைக்கி நான் விறகடுப்பில் செஞ்சனால அந்த அடுப்புக்கு அங்கே எடுத்து நான் மேலே போட்டுக்கிறேன் தம் போடுறதுக்கு. நீங்கள் நார்மல் கேஸ் அடுப்பில் செஞ்சிட்டிங்கன்னா மேலே வெயிட் வச்சிடலாம், இல்லைன்னா சுடு தண்ணி வச்சிடலாம். இப்போ தம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி நல்லா வெந்திருந்தது, மட்டனும் சூப்பராக வெந்திருந்தது, நல்லா ஜூஸியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொறுமையாக திருப்பி விடுங்க அடியில் உள்ள அரிசியெல்லாம். அப்போ மேலே ட்ரையாக இருக்கிற அரிசியும் அடியில் திருப்பி விடும்போது நம்மளுக்கு அதுவும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.